பிரைஸ் தி லார்ட். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு டிபேட் பார்த்துருந்தேன். டிபேட்னா ரிலீஜியஸ் டிபேட், அதாவது கிறிஸ்தவ அமைப்பு கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் செய்து சில பேரும், வேறு ஒரு மதத்தை ரெப்ரசன்ட் செய்து சில பேரும். இது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நடக்குது, அமெரிக்காவில். அப்போது அவர்களுக்குள்ள அவரவர் வேதத்தை வைத்து அவர்கள் டிபேட் செய்து கொண்டு இருந்தாங்க. அதில் கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து ஒருத்தவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டாக என்ன வச்சாங்க அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவம் என்பது சமாதானத்தை விரும்புகிற ஒரு மதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனாராக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் சமாதானத்தை விரும்புகிறார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து அப்படியாப்பட்டவர் தான். அவனுடைய ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை நீ காண்பி அப்படின்ற அளவுக்கு நமக்கெல்லாம் அவர் படிப்பினைகளை சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால் அவர் சமாதானத்தை விரும்புகிறார் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு சற்றும் எதிர்பார்க்காம அந்த எதிர் சைடில் இருந்த வேறு மதத்தில் இருக்கிற அந்த சகோதரர் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி, கிறிஸ்தவர் இடத்துல நீங்கள் சொல்கிறது தப்பு, இயேசுவே சொல்லியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னார். மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனம், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்றார். இது இயேசு சொன்னது. அப்போ இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, அவர் சொன்ன உடனே நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இயேசு இதை சொல்லியிருப்பாரா? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றார். இந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த எதிர் சைடில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. இப்போ நம்ம அந்த டிபேட்டுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம தியானிக்கலை. இப்போ அந்த கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு, அப்போ இந்த வசனம் என்ன தான் சொல்லுது? உண்மையாக தான் இயேசு பட்டயத்தை அனுப்ப வந்தாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்விகள் வந்தது. எப்போவுமே வசனத்தில் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதாவது வெறும் ஒரே ஒரு வசனத்தை இல்லை ஒரு வசனத்துடைய பகுதியை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அதோடய அர்த்தமே மாறிடும். இன்றைக்கி அநேகர் நம்ம வாட்ஸ்அப்லேயும் சரி ஷேர் பண்ணுறதும் சரி அப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து அது சிலது நல்லதுக்கும் பயன்படுத்திக்கிறோம், ஆசீர்வாதமான காரியங்களை கூட பயன்படுத்திக்கிறோம். கர்த்தர் அதை எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பதை மறந்து விடுகிறோம். அதே போல் சில இந்த மாதிரியான குழப்பமான வசனங்களும் வேதத்தில் இருக்கிறது, அது நமக்கு தெரியும். இது அநேகர் நம்ம இதை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கும் பொழுது டஃப்பாக இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷனலில் விட்டுற மாதிரி இந்த மாதிரி வசனங்களை கொஞ்சம் விட்டுடுகிறது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. நானும் கொஞ்சம் இதை அவ்வளோவா தியானிக்கலை ஆரம்பத்தில். ஆனால் அந்த சகோதரர் இதை மேற்கோள் காட்டும் பொழுது இது உண்மைதானா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே இயேசு என்ன சொல்ல வருகிறார். இப்போ எப்போவுமே ஒரு வசனம் சரியாக நமக்கு புரியலைன்னா அந்த வசனத்திற்கு முன்னாடி முழு அதிகாரத்தை, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை படிக்கணும். இல்லை அந்த வசனத்திற்கு அப்புறமாக படித்து அது முழுசாக முன்னும் பின்னுமாய் படித்தால் தான் அந்த முழு கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும். அதே போல் இப்போ இந்த மத்தேயு 10:34 வசனத்தில் அவர் என்ன பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை தொடர்ந்து படித்தோன்னா அவர் அதை விளக்குறார். இயேசு அங்கே விளக்குறார். என்ன சொல்கிறாரு 35ல், எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்றார். இப்போ இது வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவராக வருகிறவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்துகிற வசனம். நம்ம இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளும்பொழுது சந்திக்கிற எதிர்ப்பை மாத்திரம் ஆண்டவர் இங்கே சொல்லலை. உண்மையான விசுவாசி எதை அவன் வாழ்க்கையில் சந்திப்பான். வெறும் பேரளவில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எதிர்ப்பு வரவே வராது, அவன் வாழ்க்கையில் அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய சிலுவை, இயேசு அதே 38 அங்கே சொல்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன்றார்.
அப்போ அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இந்த எதிர்ப்பு வரும். அதை தான் அவர் இங்கே சொல்கிறது. என்னங்க சொல்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர் ஆவறதுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அதை விட கடினம். அதற்கு எதிர்ப்பு வரும். எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் மிகவும் நேசிக்கிற, நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற, உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு எதிர்ப்பாங்க. நான் தான் பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் பிறந்தேனே, எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருமே கிறிஸ்டின் தானே, எங்களுக்கு பார்க்குற இடங்களிலே எங்களுக்கு எதிர்ப்பே தெரியல அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தை என்னைக்கு அதை படித்து வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்கிறோமோ, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு விரோதிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஒரு வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும் என்ற எந்த ஒரு அடிப்படையும் வேதத்தில் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பைபிளை படித்து நான் என்னோடய வாழ்க்கையை எளிமையாக நான் அமைத்து கொள்ள போகிறேன், நான் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை தவிர்த்து நான் அதில் நான் இல்லாதவர்களுக்கு நான் தரப்போகிறேன், நான் கிறிஸ்மஸை நான் மற்றவர்கள் கொண்டாடுகிறது போல் பிரியாணி ஸ்டாரு இந்த மாதிரி நான் கொண்டாட போகிறதில்லன்னு ஒரு மனுஷன் முடிவு எடுக்கிறான்னா, அவனுக்கு முதல் எதிரி அவனுடைய வீட்டார், அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியாமல் தான் இருப்பாங்க. இது சராசரி குடும்பம். இது பாவம் என்ற கேட்டகரியில் போகாது. ஆனால் இந்த ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும். இது ரொம்ப சிம்பிள் மேட்டர், ஒரு 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 லைட் ஹார்ட்டட் மேட்டரை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை நம்ம உள் வாங்கி நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையாக வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கும்பொழுது நமக்கு எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படி சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே சொல்கிறேன் நான், சொத்து பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்காங்க, பட் இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுகிறதில்ல, தம்பி அக்கா கிட்ட பேசுகிறதில்ல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சிப்ளிங்ஸ் மத்தியில் அங்கே சண்டை சச்சரவுகள் போய்கொண்டிருக்குது. எதற்காக அப்படின்னா, அந்த சொத்தை பிரிக்கிறதுலே இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை காமனாக எல்லா குடும்பத்திலும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் கிறிஸ்தவர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கிறிஸ்தவர் வசனத்தை கேட்டு வந்தார், சண்டையை கேட்டு வந்தார். என்ன கேட்டு வந்தார்? உங்களுக்கு இதில் ஒருத்தர் வஸ்திரத்தை கேட்டால் நீங்கள் உங்களுடைய மேலங்கியும் நீங்கள் தாங்க அப்படின்னு அங்கே போதிக்கப்படுது அவருக்கு ஆலயத்தில். இப்போ அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிறார். இப்போ அதை சீரியஸாக எடுத்து ஆண்டவர் அவரிடத்தில் பேசினதாக அவர் அதை உட்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த வசனத்தை அபியாசப்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தில் எதன் மத்தியில் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறதோ அவர் தன்னுடைய தகப்பனார்கிட்டையோ தாயார் இடத்துலையோ போயிட்டு, நான் என்னுடைய பங்கான இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் இதை விட்டு கொடுக்குறேன், பரவாயில்ல அவங்க எடுத்துக்கிட்டோம், அதனால் எனக்கு நஷ்டம்தான், என் குடும்பத்திற்கு நஷ்டம்தான், இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறேன், சமாதானத்தை விரும்பி நான் விட்டு கொடுக்குறேன், வேதத்தின்படி நான் வாழறேன், இயேசு சொன்னதுபடி நான் வாழறேன், நான் விட்டு கொடுக்குறேன்னு அவர் முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரார். சந்தோஷமாக வரார். வீட்டில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி அவருக்கு சாப்பாடு கிடைக்குமான்றதே டவுட்டு தான். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து எவ்வளோ தான் நம்ம வசனங்களை கீழ்ப்படியணும் அப்படின்னு நினச்சி சர்ச்சுக்கெல்லாம் போய் எல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும், சில வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்குது. when it comes to the practical things we tend to ignore those Bible verses. சில வசனங்களை நம்ம கீழ்ப்படிவது நமக்கு சுலபமாக இருக்குது, சில வசனங்களை கீழ்ப்படிவது நம்ம தவிர்த்து விடுகிறோம், அதை ஒரு ஆப்ஷனல் கேட்டகரியில் போட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் என்பது என்ன, அந்த பிரமாணங்களிலே எல்லாம் ஒரு பிரமாணத்தை மீறினா எல்லா பிரமாணத்தையும் மீறினதாக அர்த்தம்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காதுன்ற ஆப்ஷனல் கேட்டகரியில் நம்ம விட முடியாது. அப்போ ஆண்டவர் யாரை விரும்புவார் அப்படின்னா, சொத்துக்கு சண்டையை போட்டு அந்த சொத்தை அடித்து பிடிச்சி வாங்கி கோர்ட்டில் கேஸை போட்டு 2 குடும்பம் பிரிஞ்சு 2ஆ 3ஆ பிரிஞ்சு அந்த எப்படியாவது அந்த 1/2 கிரவுண்டு 1/4 கிரவுண்டை வாங்கி அதை ஜெயிச்சுட்டு அந்த ஒரு காரியத்தை ஒரு பெருமிதத்தோடு அவரவர் சபையில் போய் சாட்சி சொல்கிறதை விட,
இந்த சண்டை சச்சரவு வேண்டாம், அவங்க அவங்க வந்து பண்ணுறது அநியாயம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு விடுகிறவனே ஆண்டவர் அவனை தான் உத்தமன் என்று சொல்லுவார். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், அவன் அந்த 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 இடங்கள் பார்த்தீங்கன்னா அது 20,000, ஒரு லட்சம், 2 லட்சம், இல்லை 5 லட்சம் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல, போட்டோம், விலை கம்மியாக இருந்தால் போட்டோன்னு விட்டுருவோம். இப்போ அதோடைய விலை வந்து 5 கோடி அப்படின்னா நமக்கே வந்து அது நம்ம விடணுமா அப்படின்றது நமக்கு டவுட் வந்துடும். இப்போ அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை நமக்கு தெரியும். எவன் ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன்னா என்ன அர்த்தம்? சிலுவைன்றது பாரமாக தான் இருக்கும். கிறிஸ்தவனாக வாழுகிறது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவராய் நம்மை காண்பிக்கிறது ரொம்ப ஈஸி. கிறிஸ்தவராய் வாழுகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்டவர் அந்த கிறிஸ்தவராக நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள், நம்ம குடும்பத்தாரே நம்மை வெறுப்பாங்க என்று இயேசு திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஏன்னா நீங்கள் இப்படியாப்பட்ட செயல், இப்போ நான் சொன்னது போல் சொத்தை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற சுற்றத்தாரே நம்மளை திட்டுவாங்க. இப்படி நீ ஏமாந்தவனாக இருக்கிறியே, இப்படி பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறியே, வசனத்தில் 1000 இருக்கும், அதெல்லாம் அப்படியேவா பின்பற்ற முடியும்? ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து பாரு, உன் குடும்பத்தை யார் பாப்பா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறத நம்ம அதை வந்து ஒரு இக்னோர் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி அதை தான் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்கிறவன் தான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பற்றுகிறவன். இதை செஞ்சே ஆகணும் என்று இதை ஒரு சட்டமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் பொழுது யாரை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று கூப்பிடுவாருன்னா, இப்படியாப்பட்ட இந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக இழந்தவர்களை ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். நீங்கள் இன்னொரு காரியம் எடுத்து பாருங்கள். இப்போ அதே குடும்பத்தில் இப்போ ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்யணும். இப்போ நல்ல ஒரு திருமணத்தை நம்ம செய்யும் பொழுது நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு, நல்லா அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆகிடுறாங்க. இப்போ அந்த மகனுக்கு ஒரு மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ அந்த மகன் முடிவு பண்ணுறான், அவன் வசனத்தை கேட்குறான். ஒரு நாள் அவன் வசனத்தை கேட்டு அவன் என்ன ரொம்ப தொடப்பட்டு என்ன சொல்கிறான், நான் வந்து அன்பாக இருக்க போல, அன்பை குறித்து நான் வந்து இன்றைக்கி நான் வசனத்தை கேட்டு வந்திருக்கிறேன், அதனால் நாம் மற்ற எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களை நம்ம வந்து துக்கப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு ஏழை வீட்டில் நான் பெண் எடுக்க போகிறேன், அவர்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிற, நமக்கு தான் நிறைய சொத்து இருக்குது, திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு வீட்டில் அந்த பெண்ணுக்கு நான் வாழ்க்கையை தரப்போகிறேன், நான் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறேன்ற செய்தியை வீட்டில் வந்து சொல்கிறான்னு வச்சுங்க. அந்த மகன் அந்த ரியாக்ஷன் அந்த வீட்டில் எப்படி இருக்கும்? நான் இந்த சர்ச்சில் கேட்டேன் அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை ரொம்ப அதுக்கு எதிர்ப்பை தெரியும்? முதல்ல பயங்கர ஷாக் ஆவாங்க, இவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு, மனசு அவனுக்கு வந்து ஏதோ புத்தி பேதலிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்க தோணும். ஏன்னா ஒரு சராசரி ஒரு மகனை போல் இல்லையே, இது சீரியஸாக எடுத்துக்கிற வசனத்தெல்லாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்களே, வசனத்தை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. என்னிடத்துலேயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, வசனத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ப்ராக்டிக்கலாக இருங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் செய்கிறது நீங்களும் செய்யுங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் உங்களை பகைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அது புரியவே. ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு பகையே வராது. ஏன்னா நம்ம எங்கே போகிறோமோ என்ன செய்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு பகையே வராது. இன்றைக்கி அநேக வீடுகளில் அப்படி தான், நமக்கு முன்னாடியே குடும்பங்களிலே மருமகளையோ இல்லை மருமகனையோ இல்லை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்குறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சபையில் பேசவும் முடியாது. சபையில் பேசினா சபையை விட்டு வெளில போயிடுவாங்க. நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் ரொம்ப தலையிடுறீங்க. பைபிளே வசனமே பர்சனல் லைஃப்பில் தலையிடுவது தான் பைபிளே.
அந்த வசனத்தை கொடுத்துருக்கிறதே நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம எப்படி வாழணுன்றதுக்காக தான் அந்த பைபிள் கொடுத்துருக்கிறது. பர்சனல் லைஃப் வேறு, சர்ச் லைஃப் வேறுன்றது இல்லை. இப்போ குடும்பங்களிலேருந்து 2 உதாரணத்தை நான் கொடுத்தேன். அதிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் பகை வரும்? சரி, குடும்பத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக்கம் ஆகி சபைக்குள்ளே வரோம். இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கார், நல்ல ஊழியம் செய்திருக்கிறார், நல்ல ஊழியம். அவர் ஊழியக்காரர், சாதாரண குடும்பம் கூட இல்லை, அவர் ஊழியக்காரர். அவர் வேதத்தை படிக்கிறாரு, சாமுவேலுடைய குடும்பத்தில் என்ன நடந்ததுன்றதை பார்க்குறாரு, ஏலியின் குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறாரு. என்ன, ஏலியின் குடும்பத்திலும் சரி, சாமுவேல் கூட அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அவர்கள் கடிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த படித்த அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ கர்த்தருக்குள் இல்லை, அவர்கள் ஊழியத்திற்கு அவர்கள் தயாராக இல்லை, அவங்க ஊழியத்திற்கு தன்னை ஒப்புவிக்க அவர்களுக்கு மனது இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சபையை, தன்னுடைய ஊழியத்தை அங்கே அவருடைய சபையிலையோ இல்லை அவருக்கு யார் தெரிந்தரில்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு வாலிபனுக்கு இல்லை அடுத்த தலைமுறைக்கு அவர் தருகிற முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்க. அன்றைக்கி அவர் வீட்டுக்கு வர முடியுமா? அவர் வீட்டுக்கு வர முடியுமா? இன்றைக்கி அது ஒரு சொத்து போல தான் ஆகிடுது. ஒரு குடிசை சபைனா அது பிரச்சனை இல்லை. ஒரு சபை, ஒரு கட்டிடம்லாம் வந்துருச்சு, ஒரு பெரிய லெவலில் சபை எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, ஊழியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிடுது. அந்த ப்ராப்பர்ட்டி தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் தான் போகணும் அப்படின்றத அந்த குடும்பம் எதிர்பார்க்கும். இப்போ அப்படி அந்த அப்பா உண்மையான ஊழியக்காரனாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஊழியத்தை எடுத்து இதை உண்மையாக நேர்த்தியாக கர்த்தருக்கு பயந்த ஒரு மகன் இடத்துல ஒரு மகள் இடத்துல தான் நான் கொடுப்பேன்னு அவர் கொடுக்க முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுவார், ஆனால் அவருடைய குடும்பம் அவரை பகைக்கும். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. நான் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். அன்னிலிருந்து அந்த குடும்பத்தில் பிரிவினை வரும். அவருக்கு விரோதமாக அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமாக அவதூறு பேசுவாங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி வருகிறார். ஏன்னா நம்ம பல நேரம் இந்த மாதிரி எதிர்ப்பு வருகிறது அப்படின்னா அந்த எதிர்ப்பு புது விசுவாசிகளை மாத்திரம்தான் நம்ம நினைக்கிறோம். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்றைக்கு நீங்கள் பைபிளை சீரியஸாக எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அன்னிலிருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எச்சரிக்கையாக நமக்கு ஏன் சொல்லுகிறாருன்னா, ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்டு. எதிர்ப்பு வரும்போது பயந்துடக்கூடாது, சத்துரு சோதி இருக்கிறான் அப்படின்றதில்ல. அப்போ தான் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நம்மளுடைய விசுவாசத்தில் கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறதுல சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறோமா, இல்லை வெறும் கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் கள்ள உபதேசராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வராது, நீங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு பொய் சொல்லியிருப்பார். அது சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து வரும்போதே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை பின்பற்றி எனக்கு உண்மையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என் மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்றார். நீங்கள் பின்பற்றி என்னுடைய வசனத்தை நீங்கள் சரியாக கீழ்ப்படிய ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிலிருந்தே கூட அந்த சத்துருக்கள் எழும்பக்கூடும். அது உங்களுடைய மனைவியாகவும் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் கணவராகவும் இருக்கலாம். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து 37வது வசனத்தில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கஷ்டமான வசனத்தை வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்து நம்ம செய்து கொண்டிருக்க எல்லாமே நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நமக்கு நெருங்கினவர்களோடு நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிற வசனம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 37வது வசனம், மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறாரு? மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ நம்ம இதை படித்த உடனே இல்லை எனக்கு இயேசு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசு முக்கியம்னு வார்த்தையில் சொல்கிறத விட இப்போ நாம் சொன்ன சில காரியங்கள், சில எக்ஸாம்பிள் மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுடைய போதனைகளை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது இந்த தாயானவன் எனக்கு விரோதியாக மாறிவிடுகிறான், இந்த தகப்பனானவன் எனக்கு விரோதியாக மாறிவிடுகிறான், இந்த மகனானவன் எனக்கு விரோதியாக மாறிவிடுகிறான், இந்த மனைவியானவன் எனக்கு விரோதியாக மாறிவிடுகிறான். இது எல்லா குடும்பத்திலும் இப்படி தான் நடக்கும் என்றது அல்ல. இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நமக்கு கிறிஸ்தவத்தில் ஆண்டவருக்குள் வளருவதிலே நமக்கு எதிர்ப்பு வெளியே விட உள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி அநேகர் இந்த இடத்துல தான் வீக்காக இருக்கிறோம். ஏன்னா வெளியில் எதிர்ப்பு வந்துச்சுன்னா நமக்கு சந்திக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் வீட்டில் எதிர்ப்பு வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. நம்மள எத்தனை பேர் குடும்பத்தில் நமக்கு வந்து ஒரு கணவன் வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து ஆவிக்குரியவராக இருப்பார். ஆனால் மனைவி ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனைவி மனம் கோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஜபத்தையும் வேத வசனத்தையும் தியானத்தையும் இவர் மறந்துருப்பார். சில இடத்துல மனைவி பக்தியாக இருப்பாங்க, ஆனால் கணவர் அவ்வளோ பக்தியாக இருக்க மாட்டார். கணவருக்காக மனைவி வந்து கர்த்தரை விட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் பேதுரு செஞ்சது. இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அறைவதற்கு அவரை அங்கே சிறைச்சாலையில் கொண்டு போவதற்கு வைக்கும் பொழுது பேதுரு அங்கே 3 தடவை அவரை மறுதளிச்சான்னு இருக்குது. அதெல்லாம் படிக்கிறோம். பேசிக்கலி இதுதான் பேதுரு செஞ்சது. எதிர்ப்புக்கு பயந்துக்கிட்டு, அந்த பகைக்கு பயந்துக்கிட்டு, தீங்குக்கு பயந்துக்கிட்டு, இயேசுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் சரியில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் அதை நம்ம செய்கிறோன்னா ஏன் செய்கிறோம்? என்னுடைய குடும்பத்தார் இதை நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தார் என்னை பகைப்பாங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இயேசுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றத வார்த்தையில் இல்லை, அந்த செயலில் செஞ்சிடறோம். எப்படி அந்த வரதட்சணை வாங்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு மனசில் தோணினாலும், இவ்வளோ வரதட்சணை நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், ஆசையும் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுற்றத்தார் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய மனைவி என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏமாந்தவன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே இயேசு கிறிஸ்துவை நம்ம அங்கே மறுதளித்து விடுகிறோம். இதுதாங்க இயேசு சொல்கிறார். நீங்கள் அங்கே மறுதளிக்காமல் அங்கே நீ கிறிஸ்துவுக்காக நாங்கள் நிற்கும் பொழுது, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் வரதட்சணை வந்து நான் டிமாண்ட் செய்து வாங்க மாட்டேன், ஆனால் அவர்களை நான் பாரப்படுத்த மாட்டேன் அப்படின்னு இந்த எதிர்ப்பையும் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்து அங்கே சொல்லும் பொழுது, உங்களுடைய சுற்றத்தார் அனைவரும் உங்களை அவங்க பகைவாளியாக தான் பார்ப்பாங்க. உங்களை வந்து கேவலமாக பேசலாம், ஏளனம் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார். அதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறது. சும்மா பின்பற்றுகிறது. வாரம் வாரம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், வர்ஷிப்பில் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து சாதாரண, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. இதில் எந்த எதிர்ப்பும் வராது. இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், சர்ச்சுக்கு போகிறத யாரும் தடை செய்வதில்லை. நீங்கள் உண்மையாக கிறிஸ்டினாக இருக்கிறதுல தான் பிரச்சனையாக இருக்குது. கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வருகையில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மந்தையை பிரிக்கிறது போல் அவர் பிரிப்பாராமா. அது ஒரு வலது பரசத்தில் செம்மறி ஆடையும் இடது புறத்தில் வெள்ளாடையும் அவர் பிரித்து, செம்மறி ஆடுக்கு தான் அவர் வந்து அங்கே அவர்களுக்கு தான் அங்கே பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம செம்மறி ஆடாக இருக்கணுமா இல்லை வெள்ளாடாக இருக்கணும்னா, செம்மறி ஆடுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, செம்மறி ஆடு சொன்னதை செய்யும், வெள்ளாடு வந்து சொல்கிறத செய்யாது. அதுக்குன்னு என்ன தோணுதோ அதை தான் செய்யுமா. செம்மறி ஆடுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயம் படைத்ததாய் காணப்படுகிறது. அதனால தான் நம்மை இயேசு கிறிஸ்து செம்மறி ஆடோடு ஒப்பிடுகிறார். நான் கிறிஸ்டினாக தான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சிந்தைக்கு என்னுடைய அறிவுக்கு எது எட்டுகிறதோ, எனக்கு எது பிடித்திருக்கிறதோ அப்படி தாங்க வாழ்வேன் அப்படின்னா நான் வெள்ளாடாய் மாறிவிடுகிறேன். அப்போ நான் வெள்ளாடாய் மாறிவிடும் பொழுது நான் இடது பக்கத்தில் போய் எனக்கு நித்திய ஆக்கினை தான் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கி நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமோ இயேசுவை பின்பற்றுகிறதென்றால், கிறிஸ்தவராக இருக்கிறதென்றால் அதுக்கு நம்ம என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று அதை நம்ம அறிந்து கொள்வோம். ஏதோ இதெல்லாம் உல்லாசமாக அப்படியே இருந்து நம்ம கும்பலாக ஒரு சர்ச்சில் போய் ஒரு ஃபெலோஷிப்போட ஜாலியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை கிறிஸ்தவம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹவ் ஆர் யூ டேக்கிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட்? நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதெல்லாம் விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய மனைவியை நான் வந்து விடுவதுன்னா டிவோர்ஸ் பண்ணுகிறது இல்லை, நான் மனசளவில் என் மனைவி எனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் வருவதற்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன்னா, என்னுடைய பிள்ளைகள் எனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் வருவதற்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன்னா, சரின்னு தெரிந்தும் இவர்களுக்கு பயந்துக்கிட்டு நான் அந்த சரியான காரியத்தை செய்யாமல் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா, ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் அநேகர் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து அந்த சபையை எழுப்பி அந்த சபையை கஷ்டப்பட்டு ஜனங்களை சேர்த்து கர்த்தருக்காக உண்மையாக தான் ஊழியம் பண்ணுறாங்க.
ஆனால் அவருடைய செகண்ட் ஜென்ரேஷன் வரும்பொழுது அவருடைய பிள்ளைகள் ராஜாக்களை போல பிரபுக்களை போல வாழுகிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உல்லாசமாய் வாழுகிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய மகள் கர்த்தருக்குள் இல்லைன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் நான் இந்த சபையை அவங்களுக்கு தான் எழுதி கொடுக்கணும், இல்லைனா அவங்க கோச்சிப்பாங்க, இல்லைனா இந்த ஊர் என்னை பகைக்கும், இல்லைனா என்னோடய சொந்தக்காரங்களை திட்டுவாங்க, இல்லை என் மனைவி எங்களை திட்டுவாங்கன்னு சொல்லி அதை ஒரு சொத்து மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம். நாம் எந்த ஊழியத்தை உருவாக்குறோமோ நாமளே அந்த ஊழியத்தை அழிக்கிறவராய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு தேவை பெரிய பெரிய பில்டிங் அல்ல. கர்த்தருக்கு தேவை அவருக்காக உண்மையாக நின்று அந்த வாழ்க்கையை முடிக்கிறவர்களை தான் ஆண்டவர் இங்கே தேடிக்கொண்டு இருக்கிறார். என்னத்தை நம்ம சாதித்தோம்ன்றது அல்ல, எப்படி சாதித்தோன்றது தான் ஆண்டவர் பார்க்கிறார். சபையே இல்லைனாலும் அந்த உண்மைக்காக கடைசி வரையும் நின்று அவருடைய ஜீவனை முழுவதுமாக கர்த்தருக்காக உண்மையாக நிற்கிறவர்களே தான் ஆண்டவர் தேடி. அவர்கள் தான் அந்த செம்மறி ஆடு. எது வேணாலும் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பில்டிங்கை காண்பித்து ஆண்டவர் இடத்துல போய் நான் செம்மறி ஆடுன்ற சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாது. கர்த்தர் நம்மை மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்லுகிறார். பகையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டு அடிதடி அந்த மாதிரியான பகை அல்ல. பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் அப்படின்னா வெட்டுறது குத்துறது ரத்தம் சிந்துகிறது அல்ல. கர்த்தருக்காக நான் உண்மையான காரியங்களை செய்ய பொழுது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பிடிக்காது. அதை பிடிக்காமல் இருக்கும் பொழுதும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, நான் அந்த சரியானதை செய்கிறேன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன்னா, இல்லை இவர்களுக்கு பிடிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பிடிக்கலன்றதுக்காக நான் அந்த காரியத்தை செய்யாமல் விடுகிறேன்னா, அந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு அந்த டெஸ்ட்டை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமோ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமோ, அப்படியாப்பட்ட டெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா இருந்தால், அந்த பகையை நம்ம சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால், அதை கர்த்தருக்காக நம்ம செய்தோம் என்றால், கர்த்தர் உண்மையாகவே நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். நம்ம எதெல்லாம் கர்த்தருக்காக இங்கே இழக்கிறோமோ, அங்கே பரலோகத்தில் நமக்கு எல்லாம் அந்த உன்னதமாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். அப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற ஒவ்வொருத்தரும் பரலோகத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். கடைசி நாளில் அவர் நம்மை பிரிக்கும் பொழுது அவருடைய வலது பக்கத்தில் அந்த செம்மறி ஆடுகளாய் அந்த ஆடுகளைப் போல நம்மை பிரித்து உண்மை உத்தமமான ஊழியக்காரனே வா என்று நம்மை அழைக்க நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு பாத்திரனாக மாறுவோமாக. பிரேஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.